ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சாப்டர் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் ஃப்ரம் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் an electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of a t1 plus b t2 is equal to a into C of t1 plus b into C of t2, where a and b are some constants. Show that the circuit C of t is equal to 3t is linear அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டினோட மீனிங் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா தான் நம்மளால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில், ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரிசிட்டின்ற சாப்டர். ஸோ அதோட கூட நீங்கள் அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்குது, அது வந்து அந்த சர்க்கியூட்டே வந்து லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னாக்கா, ஒன்லி வென் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த சர்க்கியூட் வந்து லீனியர் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ தட்ஸ் வை தேர் சேயிங் a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle. சரிங்களா? ஸோ இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணால் then that circuit is said to be a linear circuit அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ given by C of a t1 plus b t2 is equal to a into C of t1 plus b into C of t2. ஸோ இந்த கண்டிஷனை, அதாவது இதுதான் வந்து இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கண்டிஷன். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் கண்டிஷனை எந்த சர்க்கியூட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சர்க்கியூட் தான் வந்து லீனியர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேர் ஏ அண்ட் பி, ஸோ இந்த ஏ அண்ட் பி ஆர் சம் கான்ஸ்டன்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஷோ தட் த சர்க்கியூட் சி ஆஃப் டி, ஸோ இது வந்து ஒரு புது சர்க்கியூட் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சர்க்கியூட்டும் லீனியர் தான் அப்படின்றத நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் தி கிவன் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. இப்போ டு ப்ரூவ் that the circuit C of t is equal to 3t is linear. சரிங்களா? ஸோ C of t is equal to 3t அப்படின்ற சர்க்கியூட்டு லீனியர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். given இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை தான் வந்து நமக்கு வந்து கண்டிஷனான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ given condition can be expressed as C into a t1 plus b t2. ஸோ இது வந்து C into படிக்கக்கூடாது, C of a t1 plus b t2 is equal to a into C of t1 plus b into C of t2. சரிங்களா? இதுதான் வந்து given condition. ஸோ இந்த given conditionனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சர்க்கியூட் இஸ் கால்ட் as a linear circuit. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது C of t equal to 3t அப்படின்ற சர்க்கியூட்டுமே வந்து லீனியர் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து C of t equal to 3t அப்படின்ற சர்க்கியூட் லீனியர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு we have to verify that this given circuit satisfies the superposition principle. சரிங்களா? அதாவது என்னென்னா, C of t equal to 3tன்ற இந்த சர்க்கியூட்டு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாக்கா then we can conclude that C of t equal to 3t is a linear circuit. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ C of t equal to 3tன்ற இந்த சர்க்கியூட் வந்து இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we can conclude that the given circuit is a linear circuit. சரிங்களா? ஓகே. From
ஸோ முதல்ல நம்ம LHS என்னன்றதை பார்ப்போம். From C of t equal to 3t. ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலில் இதுதான் LHS, இதுதான் RHS, சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ கிவன் சர்க்யூட் ஈக்குவேஷன் இருக்குது, C of t is equal to 3t அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீப்ளேசிங் t by AT1 plus BT2 on both sides, சரிங்களா? ஸோ இந்த டீன்ற டேர்மை AT1 plus BT2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஆன் போத் சைட்ஸ். அப்படி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? C of t இருக்க வேண்டிய இடத்துல AT1 plus BT2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். This is equal to 3t. So 3 into t இருக்கு. So that is equal to 3 into t க்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? AT1 plus BT2. So AT1 plus BT2 அப்படின்றது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா you get 3 into AT1 is equal to 3AT1 plus 3 into BT2. That is nothing but 3BT2. So C of AT1 plus BT2 is equal to 3 into AT1 plus 3 into BT2 ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. So we can name this equation as equation number 1. சரிங்களா? இப்போ RHS of the superposition principle என்ன சொல்லுது அப்படின்னா A into C of T1 plus B into C of T2. ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ RHS கன்சிடர் பண்ணலாம். A into C of T1 plus B into C of T2, சரிங்களா? Once again, from the given equation C of t equal to 3t, t வந்து t1 சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுவோம் on both sides. அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? C of t1 is equal to 3t1 அப்படின்னு சொல்லி கிடைக்க போகுது, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் replacing t on both sides of this equation by t2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? C of t2 is equal to 3 into t2 இப்படி எழுதலாம், சரிங்களா? இப்போ C of t1 ஓட வேல்யூ C of t2 ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ A into C of t1 plus B into C of t2 is equal to Aக்கு நம்ம ஏனே வச்சுக்கலாம் into C of t1 ஓட வேல்யூ என்ன? 3t1. A into 3t1 plus B அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். B into C of t2. B into C of t2 ஓட வேல்யூ என்ன? 3t2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3t2. ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 into A 3A t1 plus 3 into B 3B t2. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் 3A t1 plus 3B t2ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ C of AT1 plus BT2 is equal to 3A t1 plus 3B t2ன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது A into C of t1 plus B into C of t2, அதோட வேல்யூவும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3A t1 plus 3B t2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்குது. ஃப்ரம் equation 1 and 2 we can say that ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடச்சிது அப்படின்றதுனால வாட் we can conclude, ஸோ ரெண்டு LHS நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், அதுவும் வந்து 3AT1 plus 3BT2 வந்திருக்கு. RHS சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதோட வேல்யூமே 3AT1 plus 3BT2ன்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. ஸோ we can say C of AT1 plus BT2 is equal to A into C of T1 plus B into C of T2. So we can say that C
C of A T1 plus B T2 is equal to A into C of T1 plus B into C of T2. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் கண்டிஷன் தான். ஸோ என்ன கண்டிஷன் இது? திஸ் இஸ் தி கண்டிஷன் ஃபார் சூப்பர் பொசிஷன். கரெக்டுங்களா? இதுதான் வந்து கிவன் டேட்டா. ஸோ இந்த கண்டிஷன் எந்த சர்க்கியூட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சர்க்கியூட் தான் வந்து லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து C of t ஈக்குவல் டு 3tன்ற இந்த சர்க்கியூட்டை கன்சிடர் பண்ணி நம்ம மேனிப்புலேட் பண்ணி செக் பண்ணியிருக்கோம் வெதர் இந்த கிவன் சர்க்கியூட் வந்து சூப்பர் பொசிஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றது. நம்ம வந்து ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணோம், என்ன அப்சர்வ் பண்ணுறோம், the given circuit C of t equal to 3t is found to be satisfying the superposition principle. So from this what can we conclude? Since the given circuit satisfies the superposition principle, we can say that C of t equal to 3t circuit is a linear circuit. சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து இந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணலாம். Since we find that the circuit C of t is equal to 3t satisfies the superposition principle, we can conclude that the given circuit C of t is equal to 3t is a linear circuit. சரிங்களா? So we have proved that the given circuit C of t equal to 3t is a linear circuit using the given superposition principle. ஓகேங்களா? Thank you students.